தாவேக தலைவர் விஜய்க்கு கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐயிலிருந்து மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. இதையடுத்து டெல்லி அழைக்கிறது அப்படின்ற பேரில் அழுத்தம் ஏற்படுகிறதா, இல்லை என்டிஏல விஜயா, இது போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. விராப் என்ன சொல்லுது பார்க்கலாம். தன்னை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க தயாராகி வரும் விஜய் விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணலை தொடங்கிவிட்டார். இந்த நிலையில் கரூர் விவகார விசாரணைக்கு மார்ச் 15ஆம் தேதி ஆஜராகுமாறு விஜய்க்கு 3வது முறையாக சம்மனை அனுப்பியிருக்கிறது சிபிஐ. இதற்கிடையே டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து விஜய் பேச்சுவார்த்தையை நடத்துவார் என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆனால் ஆதவ் அர்ஜுனா, நைனா நாகேந்திரன் போன்றவர்கள் இந்த தகவலை உறுதியாக மறுத்துள்ளனர். ஆனால் சிபிஐ, சென்சார் போர்டு அழுத்தம் உள்ளிட்ட காரணங்களால் விஜய் என்டிஏ கூட்டணியில் இணைவார் என்று தகவல்கள் பரப்பப்பட்டு வரும் நிலையில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் மூலம் விஜயிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. தாவேகவில் என்ன நடக்கிறது? கூட்டணிக்கு வர அமித்ஷா தரப்பு விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கிறதா? விரிவாக பேச போகிறது இந்த RDX. சில வாக்குறுதிகளை படிப்போமா? 2500 ரூபாய் வழங்கப்படும். அவர் தான் இலவசங்கள் இல்லைன்னாரு, இப்போ இலவசத்துக்கு வந்திருக்கிறாரு. அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. இந்த அணி, அந்த அணி, டெல்லி அணி, இதெல்லாம் அனைத்தும் உடைஞ்சி நொறுங்கும். நாங்கள் தனியாக தான் போட்டியிடுவோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். 234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான். விளையாட்டா சொல்றாருப்பா, விளையாட்டை வச்சு விளையாட்டா சொல்றாரு, அவ்வளவுதான். எனக்கும் என்னுடைய மக்களுக்கும் நடுவுல வேற யாராலையும் உள்ள நுழையவே முடியாது. இதுவரையிலும் எந்த விதமான தகவல் எதுவும் கிடையாது. இந்த விஜய மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. என்னப்பா நிப்பீங்கல்ல, உங்களை நம்பிதாப்பா வந்திருக்கிறேன். கூட்டம்லாம் ஓகே தான், அது எப்படி ஓட்டா மாறும்? அதாவது சினிமா நடிகர்களை பார்க்க வர்ற கூட்டம் வேறு, அரசியல் நோக்கத்தோடு பார்க்கின்ற கூட்டம் வேறு. இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இன்னும் சில கட்சிகள் சேர இருக்கின்றார்கள். ரூமர்ஸுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, ஊகங்களுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. நீங்களே சொல்லிட்டீங்க அது வதந்தி அப்படின்னு. அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. உண்மையிலே அமித்ஷா ஆஃபர் கொடுத்தாரா, இல்லை இவர் அதை அக்செப்ட் பண்ணுவாரா அப்படின்லாம் நமக்கு தெரியல. இருந்தாலும் இது போன்ற ஒரு செய்தி உலாவுகிறது. அதில் எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும், அரசியல் அரங்கத்தில் என்ன நடக்குது அப்படின்றத RDX பேசி இருக்கிறது. முதல் கேள்வி, பவன் கல்யாண் மூலம் விஜயிடம் பேசுகிறதா பாஜக? ஆந்திரா பாணியில் விஜய்க்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க திட்டமா அப்படின்னு தான் முதல் கேள்வி. இதுக்கு அன்புமணி பேசியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு? குறைந்தது 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதிமுக தலைமையிலான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும். கூட்டணி வந்து முழுமையடைஞ்சிச்சா, இல்லைனா இன்னும் யாராவது? இன்னும் சில கட்சிகள் சேர இருக்கின்றார்கள். அதில் எங்கள் கூட்டணியின் தலைவர் அவர்கள் அறிவிப்பார். என்னென்ன கட்சி? அதை இன்னும் அறிவிப்பாங்க, அவர் அறிவிப்பார். இல்லை, எனக்கு திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்த பிறகு ஒரு பெரிய கேள்வி முன்னெடுத்துச்சு. நீங்கள் பாஜகவுக்கு எதிரான ஒரு கொள்கை கூட்டணியை உருவாக்கியிருக்கீங்க. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், இஸ்லாமிய கட்சிகள்னு ஒரு பெரிய கொள்கை கூட்டணியை உருவாக்கியிருக்கீங்க. கொள்கை கூட்டணின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. கடைசி நேரத்தில் தேமுதிக திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறாங்க. அது எப்படி கொள்கை கூட்டணி ஆகும்? தேமுதிகவோட கொள்கை என்ன அப்படின்னு. தேமுதிகவினுடைய அரசியல் செயல்பாடுகள், அவங்க ஆதரித்த கட்சிகள்னு பார்க்குற போது அது ஒரு சற்றேறக்குரிய தேர்தல் உடன்பாடு. 2026 தேர்தலில் அந்த கட்சியை வளர்ப்பதற்கு, அந்த கட்சிக்கு மக்களவையில், மாநிலங்களவையில், சட்டப்பேரவையில் உறுப்பினர்களை இடம்பெற செய்வதற்கு திமுக அவங்க அங்கம் வகிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பதில் சொல்லப்பட்டது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், தேமுதிக மட்டும்தான் ஒரே நேரத்தில் பாஜக கூட்டணியிலையும் காங்கிரஸ் கூட்டணியிலையும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம நினைச்சோம். ஆனால் தாவேகா காங்கிரசுடன் பேசிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு கடந்த 3 மாதங்களாக வெறும் வதந்திகள், ஊகங்கள் திரும்ப சொல்லப்பட்டு காங்கிரஸ் இறுதியாக திமுக சேர்ந்துட்டாங்க. இப்போ பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறது அப்படின்னா, தேமுதிகவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஒரே நேரத்தில் பாஜகவுடனும் காங்கிரசுடனும் பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கான வல்லமையை பெற்றிருக்கிறது. ஆக்சுவலி தாவேகாவின் சார்பாக இந்த வதந்தி, உண்மையிலே இது வதந்தி, இந்த வதந்திகளை பரப்புகிறவர்களுடைய நோக்கம்ங்கிறது
தாவேகா காங்கிரஸ் கூட்டணி முறிந்த பிறகு தாவேகாவோடு எந்த கூட்டணி கட்சியும் அலையன்ஸுக்கு வரல. நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறோம்னு சொன்ன பிறகும், ஒரு புதிய கட்சி பெரிய வரவேற்பு இருக்குன்னு சொன்ன பிறகும், தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு முழக்கங்களை எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் தொடங்கி காங்கிரஸ் வரை யாருமே தாவேகாவை அணுகலை. இது தாவேகாவுக்கு பெர்செப்ஷன் வாரில் ஒரு பெரிய தோல்வி. நீங்கள் கூட்டணிக்கு அழைப்பு விடுக்காமல் அவங்க சேராமல் இருந்தால் கூட பரவாயில்ல, கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தும் கட்சிகள் விஜயையோ தாவேகாவையோ நம்பல. ஒரு முதல் கட்சியில ஒரு பெரிய மாற்றத்தை, ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாவேகாவுக்கு இல்லைங்கிறத உணர்த்தினது. இந்த டோர் அடைப்பட்ட பிறகு தாவேகா குறித்த பேச்சுவார்த்தைகளை சோசியல் மீடியால, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால தக்க வைக்கிறதுக்காக திரும்பவும் கிளப்பட்ட வதந்தி தான் அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது. அதுக்கு ரெண்டு தரப்பும் அஃபிஷியலா மறுத்துட்டாங்களே நம்ம கேட்கிற போது, தாவேகா எல்லா பிரச்சனைகள்லையும் நேரடியாக பேசுவதை முற்றிலுமாக தவிர்த்துட்டு அவை வதந்திகளாக ஒரு டூல் கிட் மாதிரியான ஒண்ணுல திரும்ப திரும்ப பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. பொதுவெளியில் அது உண்மையா இல்லையான்னு ஊடகங்கள் தகவல்ங்கிற அடிப்படையில் மட்டுமே அதை பரப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த என்டிஏ கூட்டணியில தாவேகா போய் சேருவதற்கான வாய்ப்புகள் ஏன் இல்லை அப்படிங்கிறதோ, பவன் கல்யாண் மாடல் ஏன் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வரலைங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பேசுவோம். எஸ், இது நயினார் பதில் சொல்லியிருக்காரு, அதை பார்த்துட்டு நான் என்னோட கருத்தை சொல்றேன். அதாவது அவர்கள் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டும் அவர்கள் ஏற்கனவே நாங்கள் தனியாக தான் போட்டியிடுவோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இதுவரையிலும் எந்த விதமான தகவல் எதுவும் கிடையாது. இல்ல, இதுவரையிலும் எந்த தகவலும் இல்லை. கடந்த 2 நாட்களாக தாவேகா கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில தான் சேரப்போகுது, துணை முதல்வர் போஸ்டிங்கே கொடுக்குற மாதிரி இருக்குங்கிற மாதிரிலாம் ஒரு வதந்தி இருக்கு. உண்மையா? நீங்களே சொல்லிட்டீங்க அது வதந்தி அப்படின்னு. நீங்கள் சொன்ன கருத்துக்கு நான் பின்னாடி வரேன். ஃபஸ்ட்டு பவன் கல்யாண் மூலமாக விஜயிடம் பேசுதா பாஜக அப்படின்றதே, அவங்க பேசுகிறாங்களா இல்லையா, இது எதுவுமே அவங்க தரப்பில் இருந்து தாவேகா தரப்பில் இருந்து என்ன பதில் வந்திருக்கு, பாஜக தரப்பில் இருந்து என்ன பதில் வந்திருக்கு, அதை வச்சே நம்ம அணுகணும் அப்படின்ற ரீதியில் பாஜகவினுடைய மாநில தலைவர் என்ன சொல்கிறாரு, அவங்க தனித்து தான் களம் காண்போம் அப்படின்ட்டாங்க, நாங்கள் எதுவும் பேசலை அப்படின்றதையும் அவங்க சொல்லிட்டாங்க. இன்னொன்று, அதற்கப்புறம் அடுத்த கேள்வினா, அப்போ பேசலை அப்படின்ட்டாலே அடுத்த விஷயத்துக்கு நம்ம போகணுமா அப்படின்றதுல போக வேண்டாம் அப்படின்றதான். நீங்கள் சொல்கிற மாதிரி இதை பரப்புறாங்களா அப்படின்னா, ஆமாம் பரப்புறாங்க. ஆனால் யார் பரப்புறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்னன்னா, தொடர்ச்சியாக இங்கே இருந்த, அதாவது மதில் மேல் பூனையாக சில கட்சிகள் இருந்தாங்க. எந்த பக்கம் தங்களுக்கான தேர்தல் ஆதாயம் கிடைக்கும், எங்கே சீட்டோ இல்லை வேற விஷயங்களோ எங்கே கிடைக்கும் அப்படின்றத வச்சு சில கட்சிகள் இறுதியாக முடிவெடுத்தாங்க. அதன் அடிப்படையில் அதற்கு முன்னாடி அவங்களுடைய ஆப்ஷன்ஸ் என்னவா இருந்தது, எங்கெல்லாம் பேசினாங்க அப்படின்றத நீங்களே குறிப்பிட்டீங்க. அப்போது அவரவர்கள் அவர்களுடைய ஆதாயத்துக்காக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஒரு கட்சி ஒட்டுமொத்தமாக ஒரு 22-24 அப்படின்ற கூட்டணியில் இந்த பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் இன்னொரு கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. இதில் இடையில மிக பெரும் பேசுபொருளானது காங்கிரஸ் இந்த பக்கம் போவாங்களா இல்லை தாவேகா தொடர்பாக அவர்கள் தொடர்ந்து சொல்லி வந்த அந்த பேச்சுகள், இதெல்லாம் பார்க்கிறப்போ அதாவது என்னன்னா, தாவேகா தனியாக இருக்காங்க, தனியாக இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இல்லை மக்கள் அவங்களுக்கு என்ன ஆதரவு, இது எல்லாமே இன்னும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் வேறு யாராவது அங்கே போய் சேர்ந்து அவர்கள் நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை தாண்டி இந்த பர்செப்ஷன் இன்னும் இந்த தேர்தல் நேரத்தில் பல கட்சிகள் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்று அவங்க பக்கம் எழுந்துடக்கூடாது. இன்னொரு விஷயம் இதில் நான் குறிப்பாக கவனிக்கிறது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் அந்த பக்கம் போகுது அப்படின்னு நீங்கள் ஒன்று பரப்புனது மூலமாகவே அவங்க எங்கே அதிமுக பாஜக பக்கம் போயிடுவாங்களோ அந்த பக்கம் போயிடக்கூடாது அப்படின்னு இந்த பக்கம் ஏதோ பரப்பப்பட்டதோ அப்படின்ற ஒரு சந்தேகம். ஏன்னா காங்கிரஸ் இருக்குது அப்படின்னா இப்போ பாஜக பக்கம் என்ன பேச்சுவார்த்தை, அப்போ அந்த பக்கம் போக மாட்டாங்க அப்படின்னா அது வரைக்கும் தனித்தே இருக்காங்க அப்படின்ற ஒரு இதை உருவாக்குறது, அவங்கள அந்த பக்கம் நகல விடாமல் வச்சிருக்கிறதா கூட இருக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் அதிமுக பாஜக நம்ம திரும்ப சொல்கிறோம் இல்லையா, தாவேகா பக்கம் யாருமே கூட்டணிக்கு வரலன்னு இங்கே இருந்த பெரும்பாலான கட்சிகள் தாவேகா மனசில் வைக்காமல் இருந்தாங்களா அப்படின்றத அவங்க தான் வாய் திறந்து சொல்லணும், நம்ம அவங்க சார்பில் பேச முடியாது. ஆனால் அதிமுகவில் நம்ம பார்த்துருந்தோம், பார்த்தீங்களா கொடி தெரியுது, பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்றதுலேருந்து. ஸோ ஒரு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கட்சியும் அவர்களுக்கு அவர்கள் மேலே நம்பிக்கை என்ன, அவங்க களத்தில் வேலை பார்த்துருக்காங்களா, இதையெல்லாம் தாண்டி ஒரு வெற்றியை உறுதி செய்யணும் அப்படின்னா ஈவன் தோ அவங்க அன்டெஸ்டடாக இருந்தாலும் அவங்க நம்ம பக்கம் நிற்கணும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க அப்படின்றத கடந்த காலத்தில் அவர்களுடைய பேச்சுகள் நாமளே பல தருணங்களில் அந்த தலைப்பை எடுத்தும் பேசியிருக்கோம். ஸோ தாவேகா கூட கூட்டணி போகக்கூடாதுன்னு நீங்கள் விரும்பாத கட்சிகளே கிடையாது.
அதை தாண்டி தாவேக்கா அந்த பக்கம் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு. இதே மாதிரி நம்ம பல மாதங்களுக்கு முன்னாடி பவன் கல்யாண் அந்த ஃபார்முலா இங்கே என்ன, பவன் கல்யாண் என்ன பண்ணார், இதெல்லாம் கிராஃபிக்ஸோட நம்ம பேசியிருக்கோம். ஸோ அன்னைக்கும் இதே பேசுபொருளாக இருந்தது, இன்னைக்கும் இதே பேசுபொருளாக இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாரும் போய் அவங்க விருப்ப மனுவை கொடுத்து அவங்க வந்து அந்த வேட்பாளர்கள் எல்லாம் சமர்ப்பிக்கிற வரைக்குமே டில் த லாஸ்ட் வந்து இது தொடர்ச்சியாக இங்கே அரசியல் களத்தில் பேசப்பட்டுட்டே இருக்கும். என்னன்னா யார் விமர்சிக்கிறாங்க, என்ன ஆதாயத்துக்காக விமர்சிக்கிறாங்க அப்படின்றது தான். இதன் மூலமாக தாவேக்காவை இன்னும் பலவீனப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு பார்வையில் இருந்தும் கூட இதை பரப்பப்படலாம். ஏன்னா ஏற்கனவே இங்கே இருக்கவங்க எல்லாரும் பாஜகவோட பி டீம் இல்லையா, சென்ற முறை பாஜகவோட பி டீமாக இருந்தவங்களாம் இன்னைக்கு உங்களுடைய டீம்லேயே இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு கட்சி வரப்போ இங்கே வேற என்ன நரேட்டிவ் செட் பண்ணப்படுது, எந்த ஒரு கட்சி இங்கே வந்தாலுமே அது பாஜகவோட பி டீம். ஆனால் அது அவங்களோட கூட்டணிக்கு போயிருச்சு அப்படின்னா அது திராவிட சித்தாந்தம், திராவிட கொள்கையால் இணைந்த ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுது. ஸோ அதே மாதிரியான ஒரு சேம் நரேட்டிவ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு களத்தில் அவங்க அரசியல் கட்சியிலேருந்து அவங்க சொல்கிற பதில்களை வச்சு தாவேக்காவும் பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லைனா அந்த பக்கம் கூட்டணிக்கு போயிடுவாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவாக தான் இதை பரப்புகிறாங்களோ அப்படின்றது. நீங்கள் சொல்கிறீங்க தாவேக்காலேருந்து பரப்புகிறாங்க அப்படின்னு, கிடையாது. இதன் மூலமாக ஆதாயம் யாருக்கோ அவங்க பரப்புகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பிரச்சனையில் ரெண்டு பார்வை இருக்குது. என்னென்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி இணைவதற்கு உருவாவதற்கு வாய்ப்பில்லை, காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி வலுப்பெற போகிறது அப்படின்னு பரப்புனவங்களால் யார் பலனடைஞ்சா அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் பலனடைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க போன முறை 25 தொகுதிகள், திமுக கூட்டணியில் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட குறைவான தொகுதிகள், நம்ம தொகுதியை குறைச்சிக்கங்கன்னு திமுக கேட்க ஆரம்பித்திருக்கிற போது போன முறை போட்டியிட்டதை விட 3 தொகுதிகள் கூடுதலாகவும் ஒரு மாநிலங்களவையும் திமுகவிடம் பெறுவதற்கான ஒரு மோசமான அரசியல் சூழலை உருவாக்கி தாவேக்கா காமிச்சு காங்கிரஸ் பலன் பெற்றிருக்கிறது. இது ஒரு பக்கம். இப்போ நடக்கிற இந்த பேச்சுவார்த்தையில் நமக்கு எழ வேண்டிய கேள்விங்கிறது, தனது கொள்கை எதிரின்னு அறிவித்த பாஜகவோடு தாவேக்கா பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகிற போதே இதை எப்படி சார் நீங்கள் நம்புறீங்க? எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, அவங்களோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தல, ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு தாங்கள் கொண்ட கொள்கையில உறுதியாக நின்று பேச வேண்டிய தாவேக்கா தலைவர்கள் கூட்டணி குறித்து நாங்கள் அபிஷியலாக பேசும்போது அறிவிக்கும் போது சொல்றோம், அது வரைக்கும் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை வந்து யூகங்கள் தான் அப்படின்னு தாவேக்கா தரப்புல இருந்து நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுங்கிறத ஒரு வதந்தியாக கூட பரப்ப முடியுங்கிற இடத்துல தாவேக்கா இருக்குங்கிற இடத்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல அவங்களோட பொசிஷன் அது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல அதிமுக மிகப்பெரிய அளவில் பலவீனமாகுது. இந்த பிரச்சனையை, இந்த வதந்தியை தாவேக்கா பாஜக கூட்டணி உருவாக போவதில்லை, என்னால் உறுதியாக சொல்ல முடியும் உருவாக போவதில்லை. ஏன்னா பவன் கல்யாணோட மாடலுங்கிறது ஒரு பெரிய கட்சியை ஆளுங்கட்சியாக ஏற்றுக்கொண்டு 25லேருந்து 30 தொகுதிகளுள்ள நின்று வெற்றி பெறுகிற ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா விஜய்க்கு இங்கே ஒத்து வராது. விஜயினுடைய தாவேக்கா அவங்க கழகத்தை நிறுவி இருக்கிற ஃபார்ம் பார்க்கும்போது குறைஞ்சபட்சமாக 150 தொகுதிகளிலாவது வேட்பாளர் நிறுத்தணும்னு அவங்களுக்கு கனவு இருக்கும். அதிமுக பாஜக கூட்டணியில் இறைவதன் மூலமாக 20-25 கிட்டத்தட்ட பாஜக காங்கிரஸ்க்கு இணையாக தாவேக்காவை கொண்டு வந்து பொசிஷன் பண்ணணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க ரெடி பண்ணதுதான் அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக்கா வந்து இணையுங்கிற பேசுவார். இதில் இன்னொரு பக்கம், அதிமுக 2024 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு தோற்ற பிறகு இந்த கட்சி ஆளுங்கட்சியாக வர முடியாதுன்னு ஒரு நரேஷன் உருவாகுது. பாஜகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தனித்தனியாக இருக்காங்க. இவங்க 2 பேரும் தனித்தனியாக இருந்தாங்கன்னா எப்படி திமுகவை வீழ்த்த முடியும்? ஸோ திமுகவை வீழ்த்துவதற்காக இவங்க 2 பேரும் ஒன்று சேரணும்னு சொல்லி அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி உருவான பிறகு அந்த பேச்சுவார்த்தையை எழலை. இப்போது இந்த அதிமுக பாஜக கூட்டணி இணைஞ்சும் கூட, பாமக இணைஞ்சும் கூட, தமிழ் மாநில காங்கிரஸ் இணைஞ்சும் கூட திமுக வீழ்த்த முடியாது, இப்பவும் நமக்கு விஜய் வேணும்னு ஒரு இந்த வதந்தியை பரப்புவது என்பது, விஜய் வராவிட்டால் அதிமுக தலைமையிலான கூட்டணியால் திமுகவை வீழ்த்த முடியாதுன்னு அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்காகவே இந்த பெர்செப்ஷன் ரெடி ஆகுது. ஆக்சுவலாக இதை விஜய் ரெடி பண்ற மாதிரியே அதிமுகவும் இதை முதல்லையே கிள்ளி எரிஞ்சிருக்கணும். எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாகிவிட்டது, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கூட்டணியில் இடம் இருக்கு. ஆனால் இந்த விஜய் கிளைம் பண்ற 40-50 தொகுதிகளுக்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை தேர்தல் கடைசி வரைக்கும் அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கே விஜய் நம்ம கிட்ட வந்தா நல்லா இருக்குங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா தேர்தலுக்கு முந்தின நாள் வரை விஜய் இவங்க எதிர்பார்த்து விஜய் வரலன்னா அதிமுக பாஜக கூட்டணி
திமுகவை தோற்க முடியாதுங்கிற ஒரு நரேஷனுக்கு இவங்களே தள்ளுறாங்க. இந்த ரெண்டு பையும் பார்க்கும்போது இது ஒரு திட்டமிட்டு பரப்பப்படுகிற வதந்தின்னு நான் நினைக்கிறேன். எஸ், நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த திமுக காங்கிரஸ் இதில் இரையானது யார் அப்படின்னு பார்த்தா தாவேக்கா அதுலேருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த இடத்துலையும் வாய் விட்டோ இல்லை அவங்க ஏதோ கமிட்மெண்ட்டு இது பண்ணியோ எந்த இடத்துலையும் இல்லாமல் இது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் அதுக்கு அவங்க இரையாகலை அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இது வதந்தியாகவே இருக்கிறது அப்படின்னாலோ இது வதந்தியாக இருக்குது அப்படின்றத தாண்டி இது தாவேக்கா பரப்புதுன்னு இன்னொரு வதந்திக்கு மேலே வதந்தி அப்படின்றதையும் இதில் புரிஞ்சுக்க முடியுது. எஸ், இது வதந்தியாகவே இருந்தாலும் அது தாவேக்கா பரப்புதுன்னு அதுக்கு மேலே இன்னொரு வதந்தி கட்டுறோம் இல்லையா. அடுத்து அழுத்தத்துக்கு ஆளாக என்னன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் வந்து பவன் கல்யாண் ஃபார்முலா அதுக்கு இவர் ஆளாக மாட்டார், ஒர்க் அவுட் ஆகாது அப்படிலாம் கிடையாது. என்னதான் அழுத்தம் இருந்தாலும் அதுக்கு அவங்க ஆளாகாமல் இருக்காங்க அப்படின்றது தான் இப்போ கடந்த பல மாதங்களாகவே நிர்மல்குமார் பேசுகிறப்பே சொல்லியிருந்தாரு. 8 மாதமாக இதை தாங்க கேட்குறீங்க, 8 மாதமாக நாங்களும் பதில் சொல்லிகிட்டு இருக்கோம், இதுக்கெலாம் நாங்கள் ஆளாக மாட்டோம், அந்த அழுத்தத்தை எல்லாம் தாண்டி தான் நாங்கள் களத்தில் நிற்கிறோம், மக்கள்கிட்ட நாங்கள் சொன்னதை காப்பாற்றணும் அப்படின்றத எங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படின்றதையும் அவங்களே சொல்கிறாங்க. இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று, அதிமுக பாஜக இந்த தனித்தனியாக இருக்குன்னா கடந்த கால வரலாறுகள்லாம் பார்க்குறோம், யார் தனியாக நின்று அவங்களால சாதிக்க முடியும், யார் தனியாக நின்று ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்றத கடந்த கால ரிசல்ட்ஸ் பேசியிருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா இந்த முறை தேர்தலில் தனியாக மட்டும் இல்லை, 20 கட்சி குறைவாக நின்று கூட நம்மளால் எதையும் பண்ணிட முடியாது அப்படின்ற இடத்துல ஆளும் தரப்பு இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். 1-2 ஊரில் இருக்க எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு தான் அதாவது என்னென்னா ஒரு களம் உருவாகிருக்கு, 3ஆம் நாளாக இருக்குது அப்படின்னாலும் கூட எந்த பலத்தோட நம்மளை நம்பி நாம் களத்தில் இருக்கோமா அப்படின்றது இருக்குல்ல. ஸோ நம்மளையும் தாண்டி இத்தனை பேர் இருந்தால் தான் நம்மளையே தூக்கி நிப்பாட்டிக்க முடியும் அப்படின்ற இடத்துல இருக்கனால அது வந்து அவங்களுக்கு தனியாக நின்று சாதிக்க முடியாது அப்படின்றத அவங்களோட நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் இந்த பக்கம் தாவேக்கு அவங்க தரப்பில் இருந்து சொல்கிறது, நாங்கள் அறிவித்தோம், அது கொள்கையாக எங்களுடைய கட்சி நிலைப்பாடாக ஒரு விஷயத்தை அறிவித்தோம். ஆனால் இன்றைக்கி களத்தில் எல்லா இடத்துலையும் பேசுபொருளாக மாறி எல்லா கட்சிகளும் அவங்களுக்கான இடங்களை கேட்குறப்ப மாறினது காரணமே அது தாவேக்காவாக தான் இருந்திருக்கு. தாவேக்கா அவர்களை நம்புகிறாங்களோ இல்லையோ அதை தாண்டி தொண்டர்களையும் மக்களையும் நம்புகிறாங்க, அதனாலேயே நாங்கள் தனியாக வரோம் அப்படின்றதையும் அவங்க பேசுகிறாங்க. இன்னொன்று, அதிமுகவை பலவீனப்படுத்துறதுனா இங்கே யார் தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தால் பாஜகன்னு கை காமிச்சு யார் அதிமுக பலவீனப்படுத்திட்டு இருக்கா? அது திமுக தான் அந்த நரேட்டிவா செட் பண்ணிட்டு இருக்காங்க. களத்திலே இல்லாத பாஜகவை கை காமிச்சு பாஜகன்னு வளர்த்து விடுறதே அவங்க தான். அதையும் தாண்டி அதிமுக இங்கே இருக்கக்கூடாது, இல்லாமல் போகிறது ஒரு பொய்யான அக்கறை இருக்கிறது போல் பல நேரங்களில் பேசினாலும் அதிமுகவை பலவீனப்படுத்தி பாஜகவை மேலே எழுப்பி வச்சு பேசுகிறதே திமுக தான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இங்கே யாருமே எதிர்பார்க்காம இருக்காங்களா அப்படின்னா ஒரு கட்சி 20 கட்சிகளோட கூட்டணி வைக்கிறப்போ இன்னொரு கட்சி தாங்கள் ஏற்கனவே பலமாக இருக்கிறோம் இன்னும் எக்ஸ்ட்ரா பலமாக்குனா அது கண்டிப்பாக எதிர்த்தரப்புக்கு கடும் அடியாக அமையும் அப்படின்றப்போ அவங்க தரப்புல பேசுறதுலயோ ஒரு அரசியல் கட்சியாக அதை தப்பா நான் பார்க்கல. எஸ், ஆர்எஸ் எழுந்திருக்கிற 2வது கேள்வி பார்க்கலாம். கூட்டணிக்காக அதிமுக தாவைக்காவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் காத்திருக்கிறார்களா? இரு கட்சிகளுக்கும் கூட்டணிக்கான தேவை இருக்கிறதா? ஆதவஜனா என்ன சொன்னான்னு பார்க்கலாம். ஆதவ வீடியோ ப்ளீஸ். ஏன்னா இப்போ என்டிஏ கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணைய வாய்ப்பு இருக்கான ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் பேசினதா ஒரு தகவல். சார், ரூமர்ஸுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. தேங்க்யூ. அதிமுகவிலிருந்து கேபி முனுசாமி முன்னாள் அமைச்சர் பேசியிருக்கிறார். அவருடைய வீடியோ பார்க்கலாம். வீடியோ ப்ளீஸ். என்டிஏ கூட்டணியில தாவேக்கா இணைய போவதா இப்போ ஒரு தகவல் வந்து பவன் கல்யாண் வந்து அதை சம்பந்தமா விஜய் கிட்ட பேசிட்டு ஊகங்களுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஏகுறைய தாவேக்கா அதிமுக இரு தரப்பினருடைய பதிலும் ஒரே மாதிரி இருக்கு. இவங்க 2 பேரும் இதை யூகம்னு சொல்றாங்க. இவங்க 2 பேருக்கும் இதை முழுமையாக நிராகரிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்தும் கூட இதையே அவங்க யூகம்னு சொல்றாங்கிறதான் விடப்பட்டிருக்கிற அரசியல். மத்திய அமைச்சர் எல் முருகன் அவரோட வீடியோ ப்ளீஸ். அவர் தான் இலவசங்கள் இல்லைன்னாரு, இப்போ இலவசத்துக்கு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, இது எல்லாமே வந்து அவர் வந்து இன்னும் யாருமே அவர் வந்து முதல் அரசியலுக்கு வந்திருக்கிறார். ஃபஸ்ட்டு தேர்தல் அவர் இன்னும் எதுவும் ப்ரூவன் கிடையாது, எதுவும் நிரூபிக்கலை. தமிழக அரசியலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார், இல்லை எந்த அளவுக்கு வாக்குகளை வாங்குவார் என்பது எந்தவித கூட்டங்கள். நீங்கள் சிரஞ்சீவி அவர்களுடைய கூட்டத்தை நம்ம பார்த்தோம் ஆந்திராவில். சினிமா நடிகர் எவ்வளோ பெரிய கூட்டங்கள் வந்தது. அந்த கூட்டங்கள்லாம் என்னாச்சு? சகோதரர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன ஒரு கூட்டம் இருந்தது, அதெல்லாம் இன்றைக்கி எங்கே இருக்குது? அதாவது சினிமா நடிகர்களை பார்க்க வர்ற கூட்டம் வேறு, அரசியலுக்கு வருகின்ற சகோதரர்கள் அரசியல் நோக்கத்தோடு பார்க்கின்ற கூட்டம் வேறு. அதாவது சினிமாவை பார்க்குறாங்க, ஆனால் அது அரசியலுக்கு சினிமா ரசிகர்கள் எல்லாமே
அவருக்கு அரசியலில் மாறுவாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அல்லது அவர்களுக்காக வேலை செய்வாங்கன்றதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தோடு முடிஞ்சிருச்சாங்க. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இணைகிறார் அப்படிங்கிற இந்த புள்ளியில் 2-3 சிக்கல்கள் இருக்கு. ஒன்று, கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லாமல் பாஜக தனித்து போட்டியிட்டு ஒரு 11% வாக்குகளை வாங்கியிருக்காங்க. 11% வாக்குகள் வாங்கியிருக்கிற பாஜகவுக்கு அதிமுகவில் இப்போ 25லிருந்து 30 தொகுதிகள். கடந்த முறை அவங்க 20 போட்டிட்டாங்க. இந்த முறை திமுகவில் காங்கிரஸுக்கு 28 ஒதுக்கியிருக்கனால அதை விட கூடுதலாக ஒதுக்கணும்னு பாஜக கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக பார்க்குற போது 25லிருந்து 30 தொகுதிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுக்கு ஒதுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சினாரியோவில் ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் உள்ளே வந்தார்னா விஜய்க்கும் இதே அளவுக்கான நம்பர் தான் ஒதுக்கப்படும் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒரு அன்டெஸ்டட் அன்ப்ரூவன் விஜய்க்கு 25லிருந்து 30 இல்லை 35 வரைக்கும் கொடுக்குறாங்கனாலுமே அது ஏறக்குறைய தமிழ்நாட்டில் பாஜக எவ்வளவு சதவீதம் இருக்கிறதோ அதே சதவீதம் தான் தாவேகா இருக்கிறதுன்னு தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்பாகவே தாவேகாவை ஏற்றுக்கொள்ள வைக்கிற பாஜகவோட ஒரு அடிப்படை உத்தியாக இருக்கலாம். நீங்கள் தாவேகா ஆட்கள் ஆன்லைனில் அவங்களோட இன்டர்னல் சர்வேயில் கிளைம் பண்ணுறதுங்கிறது தாவேகாவுக்கு 18லிருந்து 20-25 வாக்குகள் இருக்காங்க. ஒவ்வொரு மாதம் ஏறும்போதும் அந்த பிபி சுகர் மாதிரி ஏறிக்கிட்டே போகுது. ஆனால் ஆவரேஜாக எல்லா கருத்து கணிப்புகள்லையுமே தாவேகாவுக்கு 10லிருந்து 15 அல்லது 15லிருந்து 20ங்கிறத மெயின்டைன் பண்ணுறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பவன் கல்யாண் ஃபார்முலாங்கிறது பவன் கல்யாண் 2 சட்டமன்ற தேர்தலை சந்தித்து தோல்வி அடைஞ்ச பிறகு உருவான ஃபார்முலா. இவங்க திரும்ப பவன் கல்யாண் ஃபார்முலான்னு சொல்கிறது விஜய் தோல்வி அடையணும்னு எதிர்பார்க்குறாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. ஒருவேளை என்டிஏ கூட்டணியில் ஏர்லி பேர்டாகவே விஜய் வந்து சேர்ந்தார்னா தாவேகாவோட கனவு விஜயனுடைய முதலமைச்சர் பதவி இது எல்லாமும் தேர்தலுக்கு முன்பாகவே மொத்தமாக முடிஞ்சிடும். கடந்த 2 ஆண்டுகளில் தாவேகா உருவாக்கி வைத்திருப்பதாக அவர்கள் நம்புகிற அந்த எழுச்சிங்கிறது இந்த தேர்தலில் எடுபடாமலே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக பாமகவெல்லாம் கூட்டணிக்கு வந்த பிறகும் பிரதமர் மோடி 2 முறை தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டு போன பிறகும் இப்போ வரைக்கும் அந்த கூட்டணி டேக் ஆஃப் ஆகலை. ஏதோ ஒன்று அந்த பசிலில் மிஸ் ஆகுது. அந்த பசிலில் மிஸ் ஆகிற கடைசி பீஸ் விஜயாக இருந்தால் பெட்டர்னு அதிமுக நினைக்கிறாங்க. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஓகே, ஸோ இங்கே என்னென்னு நம்ம பேசுகிறப்ப நமக்கு குறைவா இல்லையா அப்படின்னு தெரிகிற பட்சத்தில் அது கட்சிகள், அதாவது இன்னொன்று திரும்ப அதிமுக காத்துட்ருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதிமுக காத்துட்டுலாம் இல்லை. அவங்க பல மாதங்களாக பல இடங்களில் பொதுச் செயலாளர் அவர் களப்பணிக்கு போயிட்டாரு, அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. பல இடங்களில் தன்னுடைய பரப்புரையை கிட்டத்தட்ட ஒரு 234 தொகுதிக்கோ விரைவிலேயே அவர் நிறைவு பண்ணிடுவார் போல் அப்படியான ஒரு களப்பணியில் இருக்காங்க. பல இடங்களில் அவங்க மாநாடுகள் நடத்திட்டாங்க, கூட்டணி கட்சி தலைவர்களை மேடைகளுக்கும் ஏற்றிட்டாங்க. இன்னும் காத்துட்ருக்காங்க அப்படின்றது எந்த வகையில் சரியாக இருக்கும் அப்படின்றதும் எனக்கு கேள்வி. இறுதியில் வந்து அதாவது 1-2 இடங்களில் போட்டியிடக்கூடியவர்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரியதாக கடைசி நேரம் வரைக்கும் மாறும் அப்படின்னாலும் தாவேக தரப்பை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா அதில் மாற்றம் இல்லை அப்படின்றதா. இன்னொன்று, வதந்திகளுக்கு பதில் சொல்ல தயாராக இல்லை அப்படின்னா வதந்தி யாரோ ஒருத்தரால் ஏதோ ஒரு காரணத்துக்காக பரப்பப்படுது, அதுக்கு நாங்கள் ஏன் பதில் சொல்லணும் அப்படின்றத அவங்க அப்படி தான் சொல்ல முடியும். இதை தாண்டி வேறு என்ன மாதிரி சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்கன்றது தெரியல. இன்னொரு விஷயம், அதாவது சென்ற முறை பாஜக பெற்ற இடங்கள் அதற்காக இந்த முறை கேட்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம பல நேரங்களில் பல டேட்டாஸ் வச்சு பார்த்துருக்கோம். சட்டப்பேரவை தேர்தலையும் பார்லிமெண்ட்டுக்கான எலெக்ஷனையும் ஒப்பிட்டு நம்மளால் பேசுகிறப்பவே வந்து எதையோ ஒப்பிடுறோம் அப்படின்ற ஒரு கணக்கீடு இருக்கும். அதன் அடிப்படையில் சென்ற முறை அதிமுக பிரதமர் வேட்பாளர் யாருன்னே சொல்லாமல் அவங்க களத்தில் இருந்தாங்க. அவங்க நரேந்திர மோடி அப்படின்றதோட 3வது முறையாக அப்படின்ற ஒரு முழக்கத்தோடு இருந்தாங்க. அந்த வகையில் கிடைச்ச வாக்குகள் இந்த முறை பாஜகவுக்கு இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. இதையெல்லாம் பார்த்து தான் அதிமுக தலைமை இடங்களை ஒதுக்குவாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று, அந்த பர்சன்டேஜ் அன்ப்ரூவன் அன்டெஸ்டட் இவங்களுக்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்கப்படும் அப்படின்றதுல தாவேகா யார்கிட்டையும் போய் எங்களுக்கு இவ்வளோ இடங்கள் கொடுங்கன்னு அவங்க தரப்புல இருந்து பேசினதை அவங்களும் சொல்லலை. இது எல்லாமே வந்து கேஷியங்களாக பல இடங்களில் பரவுதே. அதுக்கு நாமளே சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி வர விஷயத்தில் நம்ம விவாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்றதே. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இது பரவலாக பேசப்படும் பொழுது யாரால என்ன நோக்கத்துக்காக அப்படின்றத பார்க்குறப்போ மீண்டும் தாவேகா பலவீனப்படுத்த இவங்களை வந்து இவ்வளவு தான், இத்தனை பர்சன்டேஜ் தான், இந்த கூட்டணிக்குள்ளாக தான் அவங்க சுருங்கிடுவாங்க அப்படின்றத அப்படி கட்டமைக்கிறது மூலமாக யாருக்கு பாதிப்பை கம்மி பண்ணிக்க நினைக்கிறாங்களோ அவங்க தரப்புல இருந்து பரப்பப்படுறதா தான் நான் மீண்டும் நினைக்கிறேன். இன்னும் அதிமுகவும் பாஜகவும் தாவேகா வந்தாதான் வெற்றி அப்படின்ற இடத்துக்கு இருக்காங்களா, இல்லை 2ஆம் நிலை தலைவர்கள் அப்படி இருக்காங்களா அப்படின்ற கேள்வி வர்றப்போ என்னன்னா, எந்த ஒரு கட்சியும்
தாங்கள் வெற்றி பெறுவது, தங்களுடைய ஆட்சி அமைக்கிறதுல எந்த ஒரு சான்சஸையும் மிஸ் பண்ண மாட்டாங்க. இன்னும் பார்த்தா 20 கட்சிகள் 25 கட்சிகளை வச்சுக்கிட்டு தான் நம்மளால் களத்துக்கே போக முடியும் அப்படின்ற தருணத்தில் ஒரு கட்சி கூட பேசுகிறதோ இல்லை பேச நினைக்கிறதோ இல்லை அவங்க வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதோ மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா அது அவங்க தரப்பில் என்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்றத பார்க்குறாங்க. இன்னொன்றும் முற்றிலுமாக முரணா அதிமுக தாவேகாலம் அப்படின்னு பார்த்தா 2 பேருக்கும் கோல் ஒன்று தான். இந்த ஊழல் ஆட்சி, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது, சமூக நீதினு மேடைகளில் மட்டும் பேசிட்டு அது களத்தில் இருக்கா, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் போதை புழக்கம் எந்த அளவுக்கு இருக்குது, ஒவ்வொரு இடங்களையும் கொலை கொள்ளைகள் எத்தனை அளவுக்கு நடக்கிறது, அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கா அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாரு எப்போ பார்த்தாலும் இதுதான் நடக்குது, ஆட்சி முடிய போகிற தருவாயில் கூட உங்கள் பேரை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக கூட எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ இவ்வளவு குற்றச்சாட்டுகளையும் இருதரப்புலையும் பேசுகிறாங்க. மக்களுக்கான பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்குறாங்க, மக்கள் நலனை கேள்விக்குள்ளாக்குறாங்க. அப்படின்றப்போ ஒற்றை புள்ளி திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்றதுல எந்த நேரத்தில் வேணுமானாலும் அதில் இணைந்து அவங்க களம் காண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, அரசியல் ரீதியாக நடந்திருக்கா அப்படின்னா நடந்திருக்கு. அதை அவங்க ட்ரை பண்ணுறதுல ஐயையோ இது நடந்துருமே அப்படின்ற பயத்தில் இந்த தரப்பில் இருந்து அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தோல்விதான், ஏற்கனவே வெற்றியா இல்லையான்ற பயத்தில் தான் இத்தனை கட்சிகள். இதையும் தாண்டி அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம தோத்துருவோம் அப்படின்றதுல இருந்து அந்த தரப்பில் இருந்து பரப்பக்கூடிய வதந்தியாகத்தான் இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து டேக் ஆஃப் ஆகலையா ஆகுதா அப்படின்றத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் பிரச்சனைகளை நாள்தோறும் எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடியவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி எத்தனையோ நரேட்டிவ், அதில் இது ஒன்றா தான் இதையும் நான் பார்க்குறேன். ஃபைனல் கொஸ்டின் இருக்குது, பார்த்துடலாம். முதல்வர் வேட்பாளராக இருக்கும் விஜய்க்கு என்டிஏ கூட்டணிக்கு போனால் அது அரசியல் தற்கொலை என்பது தெரியாதா? நிர்மல்குமாரோட பைட்டூருக்கு பார்த்துடலாம். கடந்த வாரம் எங்களுடைய தலைவருக்கு சிபிஐ சம்மன் வழங்கப்பட்டுச்சு. ஸோ அந்த சம்மனுக்கு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு நிறைய பணிகள் எல்லாம் இருந்ததுனால காரணத்தினால, தலைவருக்கு இருந்த காரணத்தினால நாங்கள் வந்து வேறொரு தேதியும் சென்னைக்கும் மாற்றி கேட்டிருந்தோம். ஸோ சென்னைக்கும் வேணும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி 2 சம்மனுக்கு எங்களுடைய தலைவர் டெல்லியில் ஆஜராகி அவங்களுக்கு தேவையான அனைத்து விளக்கங்களும் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ திரும்பவும் இந்த தடவை வந்து சென்னை மாற்றியும் வேறொரு தேதியும் கேட்டிருந்தோம். வர 15ஆம் தேதிக்கு திரும்பவும் சம்மன் கொடுக்கப்பட்டுள்ளது, 15ஆம் தேதிக்கு. ஸோ அது அந்த தேதியும் உட்பட நாங்கள் சீக்கிரம் என்னென்ன முடிவு பண்ணிட்டு நாங்கள் சொல்லுவோம். டெல்லிக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாங்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. வேற தேதி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தேதி என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிட்டு முடிவு பண்ணிட்டு சொல்லுவோம். இது இல்லாமல் இந்த பைட்டில் அவர் சொல்லியிருந்தாரு, நாங்கள் எங்களுடைய கொள்கையில் எங்கேயும் மாறுபடலை, மக்கள்கிட்ட சொன்ன மாதிரியே நாங்கள் கூட்டணியிலையும் இல்லை, கூட்டணி பேச்சுவார்த்தையும் எதுவும் நடக்கலை, வேணும்னா திமுக வேணால் அந்த 22-24 கட்சிகளோட இன்னும் ஒன்றா பாஜக வேணால் சேர்த்துப்பாங்க அப்படின்றதையுமே சேர்த்து அவர் சொல்லியிருந்தார். எஸ் நெல்சன், இந்த சென்னையில் நீதி கிடைக்காத கரூர் விபத்துக்கு டெல்லியில் தான் நீதி கிடைக்கும்னு தாவேக்காவும் தலைவர் விஜய் ஆசைப்பட்டாங்க. அவங்க 2 முறை டெல்லிக்கு போனதுக்கு பிறகு சென்னைக்கே கேட்டிருக்காங்க. என்ன கேட்டால் விஜய் அதை செய்யக்கூடாது, டெல்லியில் தான் அவருக்கு நீதி கிடைக்கும். அவர் 3வது முறையாக இல்லை, கரூர் சம்பவத்தில் உரிய நீதியை பெற்று தருவதற்கு அங்கேயே ஒரு வாரம் இருந்து சிபிஐக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து சிபிஐடமிருந்து அவர் நீதியை பெற்று வரணுங்கிறதா என்னுடைய ஆசை. எஸ் சார், டெல்லியில் நீதி கிடைக்கும்னு அவங்க அர்த்தப்படுத்துறது உச்ச நீதிமன்றத்தில் அவங்களுடைய பிரேயர் என்னவா இருந்தது, அதன் அடிப்படையில் அங்கே நீதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி இந்த பக்கம் வந்து ஒரு அழுத்தம் வந்தனையும் அங்கே போய் எந்த அமைச்சர்களையும் பார்க்கல, யாரையும் என்ன விஷயமா அப்படின்றதையும் அவங்க சொல்லாமல் இல்லை. அவங்க போகிறாங்க, உச்சநீதிமன்றத்தில் அவங்க பிரேயரை வச்சாங்க. உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் தான் இந்த விசாரணையும் நடக்குது. இந்த முறை ஏன் இங்கே கேட்குறாங்க அப்படின்னா, மேபி தேர்தல் நெருக்கம், இன்னும் வந்து அவங்க கட்சி வேலைகள் இதெல்லாம் ஒரே நெருக்கத்தில் வரனால இங்கேயே இருந்தால் இன்னும் தோதா இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் கேட்டிருக்கலாம் அப்படின்றதான் அவங்களும் சொன்னாங்க. எஸ், இன்னைக்கு நம்ம 2 விஷயங்களை பார்த்துருக்கோம். ஒன்று, தொடர்ந்து அதிகரித்து வருகிற கேஸ் சிலிண்டருடைய பிரச்சனை. அதுக்கு நாளைக்கு மாநில அரசு ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. மத்திய அரசும் வந்து கையிருப்பை எந்த வகையிலும் குறையாமல் பார்த்துக்கிறோங்கிற உறுதிமொழியை கொடுத்துருக்காங்க. விஜய் மார்ச் 15ஆம் தேதி கரூர் விசாரணைக்காக திரும்பவும் சம்மன் போறாரு. இந்த சம்மனுக்கும் தேசிய ஜனநாயக 17ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் ஒருத்தரும் போறாரு, செந்தில் பாலாஜி தண்டியே போவார். ஏன்னா அவர் வெளிப்படையாகவே இது வந்து தாவேக்காவினுடைய திட்டமிடாதால் ஏற்பட்ட குழப்பம், அதற்கு பிறகு அவங்க பரப்பின வதந்திகளால்னு நேரடியாக பேட்டி கொடுத்துருக்கிறனால அதை கண்டிப்பாக போய் அவர் சம்மன்ல ஆஜராவார். பேசுறாங்களா அப்படின்ற கேள்வி அந்த பக்கத்தில் கேட்கப்பட்டதில்ல, இங்கேயும் அது நடக்குதான்றதை பார்க்கலாம்.